அனுபமா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? திடீர்னு NDA கூட்டணியிலிருந்து வெளியேறேன்னு சொல்றாரு, திடீர்னு உள்துறை அமைச்சர் போய் சந்திக்கிறாரு அப்படின்ற இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? முதல்ல போல இருப்பவர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் முதலமைச்சராக பதவியேற்றது, முதல்ல வருவாய்த்துறை அமைச்சராக பதவியேற்றது, பிறகு முதலமைச்சராக பதவியேற்றது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளே இருக்கிற பவர் பாலிட்டிக்ஸில் நம்பர் 2 இடத்துல அவர் ஏறக்குறைய 16 வருடங்களுக்கும் மேலாக இருந்திருக்கிறார். 2001 அவர் அந்த இடத்துக்கு வந்தார். 2017-16 ஜெயலலிதா மறைவு வரைக்கும் அந்த இடத்துல அவர் இருந்தார். இதுவே ரொம்ப பெரிய சாதனை தான். ஏன்னா அதற்கு முன்னால் ஜெயலலிதா அம்மாவிடம் நம்பர் 2ஆக இருந்த பலரும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஐயா OPS அந்த இடத்துல ரொம்ப திறம்பட இருந்தார். அவருக்கு அவருடைய ராசியோ என்னவோ ஒரு விசித்திரமாக நடக்கும். அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ, யாருக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறாரோ, யார் அவருக்கு பதவி கொடுத்தார்களோ அவர்களாலேயே பிறகு அந்த பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தன்னுடைய விசுவாசத்தை முறித்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தது கிடையாது. இப்போ என்ன நோக்கம் இருக்குது? டெல்லியினுடைய பயணத்தினுடைய நோக்கமா என்ன வியூகம் அமைக்கிறாங்க? ரெண்டு பேருக்கும் ஒரு இல்ல, அவர் எப்போதுமே நீங்க அவர் மேல பெரிய ஊடக வெளிச்சம் விழாது. அவர் பெருசா பிரஸ்ட அக்ரெசிவா பேச மாட்டாரு. ஆனால் திரைமறைவில் காய்களை நகர்த்துவதில் அவர் வல்லவர். இப்ப என்ன காய் இதை நிச்சயமா நம்ம கணிக்கவே முடியாது சார். உண்மையிலே இதுல என்ன எதற்காக போயிருக்கார்? அதாவது கேரளாவில் ஒரு பகவதியம்மன் கோவில் இருக்குது, ரொம்ப புகழ்பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு போகிறாருன்னு தெரியும். அந்த கோவில் அங்கே உள்ள கேரள அமைச்சர் ஒருவரோட ஐயா OPS அவர்களும் அந்த பகவதியம்மன் கோவில் திருவிழா ஒன்றில் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு முன்னாலேயே தெரியும். ஆனால் அவர் திடீரென்று அங்கே இருந்தே விமானம் பிடித்து டெல்லிக்கு போயிருப்பது அப்படிங்கிறது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் அவர் முதலமைச்சர் ஐயாவை வீட்டில் போய் சந்தித்தாங்க, 2 முறை பூங்காவில் சந்தித்து பேசினாங்க. அப்புறம் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட அவங்க ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஒரு பழிபாவத்துக்கு ஆளாக்கிறாதீங்க, நீங்கள் நாங்கள் எவ்வளவோ இணையணும்னு தான் நினைக்கிறோம், நீங்கள் அதற்கான வாய்ப்பை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு விக்டிம் கார்டுன்னு சொல்லுவோம்ல, நம்மை உயர்த்தி நம்மை தாழ்த்தி கொண்டு ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் ஐயா வச்சாங்க. 2 கேள்வி வருது இல்லையா? ஒன்று, ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் கேட்டிருக்கிறாங்க, ஆனா அப்பவும் கிடைக்கல. திருச்சி வந்திருக்கிறாங்க, அப்பயும் இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராங்க, அப்பயும் இல்லை. தொடர்ச்சியாக கோவைக்கு வரும்பொழுதும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இங்கு வரும்பொழுது சந்திப்பதற்கான முயற்சியை OPS கையில் எடுக்கிறார், ஆனால் பாஜக நிராகரிக்கிறது. இன்னொரு புள்ளி, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ள இனி தலையிட மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாஜகவோடு போய் பேச வேண்டிய அவசியம் OPSக்கு எங்கிருந்து வருது? ஐயா, உங்க முதல் கேள்வி பாத்தீங்கன்னா அது ஒரு கிளாசிக் ஐயா OPSோட ஸ்டைல். என்னன்னா ஐயா எப்போ ஐயா EPS NDA கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்களோ அப்பவே தனக்கான இடம் அங்க இல்லைங்கிற முடிவுக்கு ஐயா வந்துட்டாங்க. இப்ப பாருங்களேன், NDA கூட்டணி 18%, அஇஅதிமுக கூட்டணி 20%. இப்போ NDA கூட்டணியில ஐயா OPS இன்னும் கூடுதலா 2 அல்லது 3 தொகுதிகளில் ஐயா வைத்தியலிங்கத்தையோ இல்லை வேறு சில அஇஅதிமுகலேருந்து வந்த முக்கியமான தலைவர்களையும் நிறுத்தி இருந்தா இன்னும் அந்த வேறுபாடு குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐயா ஒரே ஒரு தொகுதியில தான் நின்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தலில் NDA அதே கூட்டணியாக இருந்து ஐயா OPS அவர்களை கூட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்திச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ ஐயா அண்ணாமலை எல்லாம் ரொம்ப வேகமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்தவர்கள். ஆனால் என்ன காரணத்தினால் ஐயா OPS அவர்கள் கூட்டணியில் EPS அவர்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியல. இல்ல, அதுதான் எனக்கும் புரியல. ஒரு பக்கம் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் EPSக்கு ஆதரவாக நிற்கிறார். ஆனால் அண்ணாமலை தொடர்ச்சியாக டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவோ அல்லது OPSக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு காய்கள் நகர்த்துறார். நீங்க அதுக்கு முன்னாடி உள்ளதே பாருங்க, என்ன காரணத்தினால அப்ப அவங்க எல்லாமே NDA கூட்டணியா இருந்த எல்லாருமே பாஜகவுக்கு விசுவாசமா தானே இருந்தாங்க. அஇஅதிமுகவுக்கும் NDAக்கும் 2% வாக்கு தானே வித்தியாசம். அப்போ நீங்க NDA கூட்டணியில இருந்த ஐயா OPS அவங்க முதலமைச்சர் NDAவோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு போயிருக்கலாம்ல. ஆனா
ஐயா இபிஎஸ்க்கு என்டிஏ கூட்டணியில இடம் கொடுத்தாங்க. அது எதனால கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அவங்க அந்த கூட்டணி அமைந்த போதே தமிழ்நாடு பாஜக தலைவரும் மாற்றப்பட்டார். அப்ப இது எல்லாமே நமக்கு புரியாத விஷயம். ஆனால் இல்ல அங்கதான் ஒரு இயல்பாக சந்தேகம் வருது. திரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறார், ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குறார், டிடிவி தினகரன் தாவேகாவோடு இணைகிறார். இந்த மார்ஜினே வேற மாதிரி போகுது இல்லையா? இத பாஜக புரிஞ்சுக்கிச்சா அல்லது இதற்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்ற அச்ச உணர்வு ஓபிஎஸ்க்கு வந்துருச்சு? இல்ல அன்பர் அண்ணாமலை ஐயா பிஎல் சந்தோஷ் பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய அரசியல் குருவை போன்றவர் ஐயா பிஎல் சந்தோஷ் அவர்கள். அவர் அந்த முக்கியமான இடத்தில் இருக்கிற வரைக்கும் அன்பர் அண்ணாமலை தனி கட்சி துவங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். இன்னும் பீகாரில் இருக்கிற ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அன்பர் அண்ணாமலை ஐயா பிரசாந்த் கிஷோரை கூட ஒரு தடவை சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு சொல்லி சில இப்ப பியூரோக்ராட்டா இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க. ஆனால் நான் என்ன கருதுறேன்னா, ஐயா பிஎல் சந்தோஷ் பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான இடத்துல வர அன்பர் அண்ணாமலை ஒரு தனி கட்சிங்கிற ஆப்ஷன் அவருக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் என்னன்னா, டெல்லியில தேசிய தலைவரை பாஜக நியமிக்க போறாங்க. அந்த தேசிய தலைவர் நியமனம் எப்படி வருது? ஏன்னா பாரதிய ஜனதா அது ஒரு அரசியல் கட்சியாக ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த இந்தியாவிலேயே அந்த கட்சி அளவிற்கு ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி நம்ம சொல்ல முடியாது. அப்போ தேசிய தலைவராக யார் வரா? இப்ப பாஜக இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும்னா தேசிய தலைவர் நியமனத்துக்கு பிறகுதான் எடுப்பாங்களே தவிர இப்ப நிச்சயமா எடுக்கவே மாட்டாங்க. ஆக அந்த விதத்துல ஐயா இபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்த பிறகே ஐயா ஓபிஎஸ் இனிமே நம்ம அங்க இருக்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு ஐயா ஓபிஎஸ் வந்துட்டாங்க. இப்போ பயணம் எதை காட்டுதுன்றது அதான் நான் சொல்றேன். ஒரு மிஸ்டிக்கான ஒரு ஆள் நபர் அவர். நம்ம உண்மையிலே இந்த இடத்துல எந்த விதமான ஊகத்தையுமே நம்ம உறுதிப்படுத்தவே முடியாது. ஆனால் அவர் எப்போதுமே, ஏன்னா அவர் பத்திரிகையாளர்கிட்ட லீடு கொடுக்க மாட்டாரு. நீங்க இப்ப அவங்களுக்கு ஐயா ஓபிஎஸ்க்கு ஒரு சிறப்பு இருக்கு. பல தலைவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நம்ம கூட பேசுவாங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு சம்பவத்தை பத்தி கேட்டா பெரும்பாலும் அவங்க சொல்ற ஒரு தகவல் நமக்கு சரியா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறோம்னு வைங்களா. ஆனா ஐயா ஓபிஎஸ் சுத்தி இருக்கிறவங்ககிட்ட நீங்க தகவல் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற தகவல் 4 பேர் நெருக்கமா இருக்காங்கன்னு வைங்களேன், 4 பேர் 4 விதமான தகவல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட மைண்டை யார்கிட்டயுமே பேசுறதே இல்லை. உங்களுக்கு முன்னாடி பேசின திரு ரவீந்திரன் துரைசாமியோ டாக்டர் சுமன் ஸ்ரீராமனோ 2 ஆங்கிள் வைக்கிறாங்க. ஒன்று திமுகவோடு இணக்கம் காட்டுவது, இரண்டாவது சுமந்த் சொல்லும் பொழுது என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக டிடிவி தினகரனையோ அல்லது ஓபிஎஸ்சியோ உருவாக்குதல் அப்படின்றது. இந்த வியூகங்களுக்கு எல்லாம் சாத்திய புள்ளி இருக்குதா? அப்போ ஐயா நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் ஒரு 11 எம்எல்ஏவோட ஒரு முதல்வர் பதவியை ஐயா சொன்ன மாதிரி அந்த முதல்வர் பதவியை இன்னைக்கு அவர் ராஜினாமா பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஆனா அவர் ராஜினாமா பண்றாரு, 11 எம்எல்ஏக்களோட போய் இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை திடீர்னு என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. கம்பேக் ஆகி வந்தீங்கன்னா துணை முதலமைச்சர், கழக ஒருங்கிணைப்பாளர், இப்படியாப்பட்ட பதவிகள் எல்லாம் அவர் வாங்குறார். அதனால அவருடைய நகர்வுகளை நம்ம கணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்ப ஐயா சொல்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதற்கு இன்னொரு ஐயா சுமந்த் ஐயா சொல்றது. ஆனால் நான் அவரை அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கிறோம். ஒரு 6 நகர்மன்ற தலைவர்கள் 1996ல் அஇஅதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தாங்க. அன்னைக்கு அவர் அந்த வெற்றி பெற்ற பெரியகுளம் சட்டமன்ற நகர்மன்ற தலைவராக போயஸ் கார்டனுக்குள்ள அவர் போனார். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பின்னடைவு என்பதே கிடையாது. அவர் பெரிய ஊடக வெளிச்சத்தில் ஒருபோது இருந்தது கிடையாது, பெரிய அளவில் சவால் விட்டதும் கிடையாது. ஆனால் தனக்கான நகர்வுகளை அவர் ரொம்ப துல்லியமாக, இன்னைக்கு இருக்கிற சூழல் இருக்கு இல்லையா, செங்கோட்டையினுடைய தாவேகா பிரவேசத்திற்கு பிறகான ஓபிஎஸ் அரசியல் நகர்வை கவனிக்க வேண்டியது இல்லையா? அன்றைக்கு செங்கோட்டையன் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தின பொழுது ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகுது அல்லது ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையனே தவேகாவுக்குள்ள போன உடனே இனிமேல் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற இடம் தானே உருவாகி இருக்குது சார். அதாவது திமுக அதிமுகங்கிற இந்த இருவரும் கட்சிகள் 1972 இருந்து அரசியல் பண்ணிய காலகட்டம்ங்கிறது வேறு. தாவேகாவினுடைய வருகை என்பது தமிழக அரசியல்ல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அதோட ஒரு புள்ளி தான் அஇஅதிமுகவின் மிக முக்கியமான தலைவராக இருந்த ஐயா KS அவர்கள் தாவேகாவில் போய் இணைந்தது. இன்றைக்கு அஇஅதிமுகவில் ஒரே குடையின் கீழ் பயணித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஜெயலலிதா அவர்களோடு பயணித்த ஐயா EPS அவர்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிறார். ஐயா OPS அவர்கள் டிசம்பர் 15 ஒரு கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா KS தாவேகாவினுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்.
அவருடைய இன்றைக்கு கார்த்திகை திருநாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார். அந்த வாழ்த்துல பாத்தீங்கன்னா அவர் ஜெயலலிதா அம்மா படத்தையும் வச்சிருக்காரு, எம்ஜிஆர் ஐயா படத்தையும் வச்சிருக்காரு, புசி ஆனந்த் படத்தையும் வச்சிருக்காரு. அவரும் ஐயா விஜயும் நிற்பது போன்ற ஒரு படத்தை வச்சு அவர் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அவருடைய பயணத்துல தெளிவா இருக்காரு. ஐயா டிடிவி என்ன சொல்றாங்க, நாங்க இடம்பெற கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அஇஅதிமுக தன்னளவுல ஒரு மிகப்பெரிய கட்சி இல்ல. அந்த புள்ளி தான் எனக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர் பாதை தனியாயிடுத்து, அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய பாதையும் தனியாயிடுச்சு, அதிமுகவுடைய பாதை என்று தனியாயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல ஓபிஎஸ் உடைய பாதை என்னன்ற கேள்வி வந்து அதான் ஐயா ஓபிஎஸ் அவர் நீங்க இதுவரை அரசியல்ல இருந்து யார் ஒருவரை ஒரு கட்சியில இருந்து தூக்கி போட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க உடனே இன்னொரு கட்சி ஆரம்பிப்பாங்க அல்லது இன்னொரு கட்சியில இருந்து சேருவாங்க. அதுதான் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. ஐயா ஓபிஎஸ்க்கு முன்னாலும் இதே போல மிக முக்கியமான இடத்துல இருந்த பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஐயா திருநாவுக்கரசு எல்லாம் அஇஅதிமுக ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தாங்க. அவங்க எப்படி வெளியே வந்தப்போ தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. ஐயா கண்ணப்பன் 91-96 முப்பெரும் துறையை கவனிச்சாங்க, பொருளாளராக இருந்தாங்க. கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்ட போது தனி கட்சி கண்டாங்க. ஐயா எஸ்டிஎஸ் அப்படிதான் கண்டாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ்னுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இங்கதான் நம்மளால அவர் 15ஆம் தேதி வரை கெடு விதிச்சிருக்காரு சார். 15 இல்ல சார், இது 2022 இருந்து நடக்குது. பேசலாம். 4 வருஷம். என்னன்னா அவர் காட்டுகிற இந்த நிதானம், அவர் காட்டுகிற இந்த பொறுமை சார், இந்த கடந்த 2001க்கு பிறகான இந்த 25 வருட அரசியல்ல அவர் கார்ல தான் அதிக நாட்கள் தேசிய கொடி பறந்திருக்கு. அவர் தான் அதிக நாட்கள் அரசு பங்களால இருந்திருக்காரு. ஆனால் அந்த சோடு எதையுமே அவர் வெளிப்படுத்த மாட்டார். பேசலாம். அதனால இது டெல்லிக்கு போயிருப்பது என்ன என்பது நமக்கு ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியுமே தவிர நிச்சயமாக அவரை ஊகிப்பது ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி நடந்துட்டு சார், ஏதோ நடக்கு சார். ஆனா அவரை யூகிக்கவே முடியாது சார். பேசலாம்.